வெளியே காட்டுறாங்க. அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது யாருமே கவனிக்கல. ஆனா நம்ம குட்டி பொண்ணு மட்டும் கவனிச்சிடுறா. ட்ரெயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. இப்போ ட்ரெயின்ல ஓடி வந்து ஏறினா இல்லையா, அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. காலில் இது கடிப்பட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி அந்த வைரஸ் பரவிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல யாரோ இருக்காங்க. அத்திமீறி ட்ரெயினுக்குள்ள வந்திருப்பாங்க போல. நடந்துக்கிற விதமே சரியில்லைன்னு சொல்ல போயிட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். எதையோ பார்த்து பயந்து எல்லாரும் சாக போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறி பிடிச்சி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான். அப்ப நம்ம குட்டி பொண்ணு ஒருத்தர்கிட்ட பேசுறா. இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். படம் போக போக தெரியும் வில்ல பயப்புல எவ்வளவு சுயநலமா இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ அந்த கடிப்பட்ட பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவன் அப்படியே வெளியே வரான். ஜாம்பி வைரஸ் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. அப்படியே வந்து கீழே விழுந்து துடிக்கிறான். இது எல்லாமே ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட் நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகலான்னு கதவு திறக்க பார்த்தா ஒரு கை டக்குன்னு பிடிக்குது. ஆளு பார்க்கவே டான் மாதிரி இருக்காரு இல்லையா, ஹீரோ நம்ம டான்னே வச்சுப்போம். என்னம்மா ரொம்ப அர்ஜென்ட்டா, உள்ள 2 பேர் போயிருக்காங்கம்மா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும், நீ அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த ஜாம்பி கிட்ட கடிவான பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் அப்படியே துடிச்சிட்டே இருக்கா. அப்போ அந்த ட்ரெயின்லேயே வேலை பார்க்குற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்துடவும் ஓடி போயிட்டு